இன்றைக்கு திராவிட திருவாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், மாண்புமிக்க மேன்மைமிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை எக்கை உருக்கி வாழ்ந்திருக்கிறார்கள், தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் எங்க வச்சதெல்லாம் இங்கே போனது. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற அறிவியல் நுட்பம் கொண்ட ஒரு இனத்தை முட்டாள்களின் பாசை, காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியன், அதை விட்டொழியுங்கள், தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட முடியாது என்று பிதட்டிய பிக்காளிகள், இவர்களை ஒழிக்காமல் எப்படியடா தமிழ் சமூகம் விடுதலை அடையும்? தொட்டதுக்கெல்லாம் வைங்க. என்னது திராவிடர், திராவிட நாடு யாருக்கிட்ட? பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக. உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர்நிக தமிழ் சீருக்காக. போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடல் நிலை பெறட்டும், என் புகழுடல் நிலையாகட்டும். தேனால் செய்த என் செந்தமிழ்தான் திக்கட்டும், திக்கட்டும் தொல நிற்கட்டும். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்றான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்றான். என்னரும் தமிழ் தம்பி தங்கைகளே, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்கொடுமை தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றார். தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு கருவி, எங்களுக்கு உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான். என் உயிருக்கு சமமடா. அந்த உயிர் மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி உயிர் கொடுத்த மறவர்கள் இங்கே 18 பேர் தான்டா நீ எழுதியிருக்கா. 800க்கு குறையாத வீர மறவர்கள் செத்திருக்கான். மொழி சாகக்கூடாது என்று செத்தால் என் மொழி செத்து போனது. இனம் சாகக்கூடாது என்று செத்தால் என் இனம் செத்து விட்டது. ஆனால் இரண்டையும் மீட்க காக்க பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளனின் படை, அரசியல் படை கிளம்பி இருக்கிறது. வாய திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல, எங்களுக்கு. ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் வந்து? பெரியாரின் சமூக நீதி என்ன? பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க? பெரியாரின் சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு எங்க? எங்க? ஒண்ணு கிடையாது. எதுக்கெடுத்தாலும் பெரியார், எதுக்கெடுத்தாலும் பெரியார், எதுக்கெடுத்தாலும் திராவிடன். எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம்? எங்கே திராவிடர்கள்? யார் திராவிடர்? யார் திராவிடர்? இது பெரியார் மண்ணில தம்பி. அது நாணிக்கிரமன் பெரியார் மண் இல்ல. இது யார் மண்? யார் மண் இது தம்பி? உங்க பெரியார் சொல்றார், பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கால நக்கலான்னு. ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான் தம்பி. இது சூவனுக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல.
வெள்ளைக்காரன் நீ ஆண்டுகொள், சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு. யார் நிலத்தை யார் ஆளடா அனுமதி தருவது? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பாய்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட, எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். உன்னை மாதிரி தூவன் நக்கிற சாட்சன் அக்கிரமல்ல, தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மறவர்களின் வாரிசுகள். தீரன் சின்னமலையின் மன்னடா இது, பொன்னர் சங்கரின் பூமி, கொடிகாத்த குமரனின் நிலம், அவன் உளவிய மண். சமதளத்தில் தாழ்தளத்தில் தானடா காவாய் போகும் நீர் பாயும், பாம்பை போல நெளிந்து கீழ்தளத்திலிருந்து மேலே ஏறி பாய்கிற அணையை கட்டியவன், காவாயை கட்டியவன் காலிங்கராயனுடைய வாரிசுகளடா நாங்கள். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த விட முடியும் என்று காட்டிய கரிகால் பெருவளச் சோழனின் பேரனும் பேத்தியது. தந்தருளிய மறைமொழி திருக்குறளை பார்த்து வியக்கிறார். லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அன்பு, கருணை, பரிவு, இரக்கம் என்ற வார்த்தைகள் பரவி கிடக்கிறது. அதை காந்தி படித்துவிட்டு ஆங்கங்கே கண்ணீர் துளிகளால் எழுத்துகள் சிதைந்து இருக்கிறது, நனைந்து சிதைந்து. கேட்கிறார், என்ன டால்ஸ்டாய், இப்போதெல்லாம் உன்னுடைய எழுத்துகளில் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இவையெல்லாம் நிறைந்து இருக்க காரணம் என்ன என்று. நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன், அதிலிருந்து எனக்குள் இப்படி ஒரு தாக்கம் வந்துவிட்டதே என்கிறார் காந்தி. அப்படி என்ன அந்த குறள் எங்கே என்ன? உன்னுடைய நாட்டில் தான் தென்னகத்தில் தமிழகத்தில் திருவள்ளுவன் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று அந்த திருக்குறளை எடுத்து ஆங்கில பதிப்பு, இந்தி பதிப்பை படிக்கிறார் காந்தி. வியக்கிறார். இறுதியாக சொல்லுகிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். காரணம், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே, தமிழிலேயே ஒரு முறை நான் அதை படிக்க வேண்டும் என்று. ஆல்பர்ட் ஸ்வீசர் 3 துறைகளில் நோபல் பரிசு பெற்றவன். பிரான்ஸ் நாட்டுக்கு காடுகளில் போய் ஆதி குடிகளுக்கு சேவை செய்ய போகும்போது அவன் ஒரு மருத்துவர், ஒற்றன் என்று அவனை சிறைபிடித்து விடுகிறார்கள். சிறையில் இருக்கிற போது அவன் தன் நண்பரிடத்திலே படிக்க நூல்களை வாங்கி வர சொல்கிறான். அதில் ஒரு நூலை படிக்கிறான், வியக்கிறான். உலகில் மானுட நல்வாழ்விற்கு இப்படி ஒரு நெறி சொன்ன புத்தகத்தை, ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்கிறான். அந்த நூல்தான் நம்முடைய பெருமகனார் வள்ளுவர் வழங்கிய மறைமொழி திருக்குறள். உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் தமிழை நோக்கி ஓடி வருகிறார்கள். பல்வேறு நாடுகளில் பேசிய மொழி பேசும் மக்கள் நம்முடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் அறிவென்றும், ஆங்கிலத்தை ஆகச் சிறந்த மொழி என்றும், நாகரிகமான மொழி என்றும் பிதற்றிக் கொண்டிருக்கிற பிக்காளிகள் இந்த நாட்டிலே ஏராளம். ஆங்கிலத்திற்கு 500க்கும் மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர் சொற்களை கடனாக தந்தது என் உயிர் தமிழ் மொழி, தாய்மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகள் திமிரோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அப்பா மொழியியல் ஆய்வறிஞர், சொல்லியல் ஆய்வறிஞர் அருளியார் எழுதிய நூல்களை எடுத்து படியுங்கள். நம்முடைய கொள் அவனுடைய கீழ், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய உடன் அவனுடைய சடன், நம்முடைய ஸ்பீச்சு பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, நம்முடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு, எல்லாம் நம்மிடம் இருந்து நம் தமிழ் தாய் போட்ட பிச்சை மொழி ஆங்கிலம். சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து, இறைமகன் இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் இருக்கிறது.
தமிழ் தம்பி தங்கைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நிமிர வேண்டும். நம்முடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் தமிழர்கள் உலகில் எந்த இனத்தோடும் தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடாது. ஏன்? நீ ஒப்பில்லாதவன். உலகில் மற்ற இனத்தார்கள் வேண்டுமானால் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமையடைந்து கொள்ளட்டும். நீ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். காரணம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்பது கதையல்ல, உண்மை. அந்த திமிரோடு இருக்க வேண்டும். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர்கள், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவி இருக்கிறார்கள். உலகிலே ஆகப்பெரிய கல்வியாளன், இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று பதிவு செய்கிறார்.